ஐயா வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உள்துறை அமித்ஷா அவர்களுக்கும் வணக்கம். இந்த முருகர் மாநாடு வந்து நம்ம சிறப்பாக நடக்க நான் பார்த்தேன், லைவில் பார்த்தேன். ஆனால் இதே மாதிரி தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கணும். நம்ம வந்து நேர்மையான ஆட்சி நடக்கும், நேர்மையான ஆட்சி நடக்கும். எப்படி எப்படி நேர்மையான ஆட்சி நடக்கும், எப்படி நேர்மையான ஆட்சி நடக்கும். யார் ஆட்சி? எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி நடக்கும். எங்கள் அண்ணாமலை ஸ்டேஜுக்கு ஏறுதாப்புல அந்த வீடியோ கூட பார்த்தேன். அவர் நல்ல மனிதன், தமிழ்நாடு மக்களுக்காண்டி தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாப்புல. அது மாதிரி நல்ல மனிதன் கிடைக்காது மோடிஜியர்களுக்கும். இந்த முருகர் மாநாடு மாதிரி தமிழ்நாட்டில் 234 34 இருக்கலாம். அது வேண்டாம், ஒரு 10 சீட்டை பிடிங்க. 30 ஆண்டுகளாக அதில் நம்ம எங்கே டெல்லியில் ஆட்சி பிடிச்சலாம், ஆம் ஆத்மி கட்சியை தூக்கி அடிச்சுன்னா அப்படி அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபி வரணும். என்னோடய முழு ஆதரவு தாமரைக்கு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் வந்து பாஜக மலர்ந்துச்சுன்னா என்னோட அன்பான தொண்டனா சொல்லுவேன், மோடி ஜெபம் நல்ல மனிதன் கிடைக்காது. அண்ணாமலை ஒரு சிங்கம், ஒரு 10 ஆண்டுகளை கர்நாடகா மக்களை சேர்ந்து கொண்டேன். அவர் நல்ல மனிதர், மக்களாண்டி பாடுபடுத்தார். அது மாதிரி நல்ல மனிதன் கிடைக்காது மோடிஜி அவர்களும். ஏன்னா அண்ணாமலை மாதிரி ஒரு சிங்கம் கிடையாது. நான் எல்லாத்தையும் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லா வீடியோ லைவில் பார்த்துட்டு இருக்க முடியா, அமித்ஷா பார்த்துட்டு இருக்கேன். என் தலைவன் அமித்ஷா இருக்கார்ல, மோடிஜி கிட்டத்தில் அமித்ஷா இருக்கார்ல, நல்ல மனிதன், யாருக்குனாலும் உடனடியாக வருவார். அன்றைக்கி காஷ்மீர் மாநிலத்தில் 26 தாலி அறுத்தான் பாகிஸ்தான் தீவிரவாதி. என் தலையை மோடி என்ன சொன்னார், உடனே மோடி சொன்னார் அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னாரு. உடனே அமித்ஷா வந்து ஹெலிகாப்டர் உடனே போயிட்டார். அதான் பாஜக. தமிழ்நாட்டில் பாஜக வளரட்டும். என் தலைவன் அண்ணாமலைக்கு நல்ல பதவியை கொடுக்க முடியுச்சா? அண்ணாமலை இழந்துறாங்க. ஆமாம், அண்ணாமலை வந்ததுக்கு தான் அந்த கட்சியில் இன்றைக்கி இழந்திருக்கேன். நான் வந்து ஏடிபிக்கில் இருந்தேன், புரட்சி அம்மா அந்த கட்சியில் இருந்தேன். நான் வந்து இழந்துட்டேன். அதனால் சொல்லுவேன், இன்றைக்கி அண்ணாமலை வரப்போ நான் இன்னைக்கு பிஜேபியில் தீவிரமாக பேசுவேன். நல்ல மனிதன், தன்னோட பதவியை 10 ஆண்டுகளை ராஜினாமா பண்ணிட்டு இன்றைக்கி இந்த மக்களுக்கு குலைக்காரலாம். அந்த மனிதனை எவனும் கிடைக்காது. மோடியா நம்மளோட மாநாடை வந்து பாஸ் சொல்லி மதுரை ஹைகோர்ட்டில் போட்டானுவோ. இவர் வந்து தமிழ்நாடு இவர் சிஎம். இவர் ஸ்டேட் வந்துமா 30 ஸ்டேட்டு. பிரதமரை கண்டா மோடி கண்டா பயப்படணும். அதான் என் தலைவன் மோடி. 30 ஸ்டேட்டை கண்டா மோடியை கண்டா பயப்படணும். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். தமிழ்நாட்டில் அண்ணாமலையோட நம்ம வந்து இந்தியாவில் கால் ஊனியாகணும். உள்துறை அமித்ஷா இருக்கார் சார், மோடிஜி அவர்களுக்கும். நிர்மலா சீதாராமன் இருக்கார்ல, நம்ம தர்மேந்திர பிரதான் இருக்கல, கல்வித்துறை அமைச்சர். இன்னொரு வீடியோ பார்த்தவங்க சொல்லுவான், நம்ம உத்தரப்பிரதேச முதலமைச்சர் இருக்கார்ல யோகி ஆதித்யநாத், அந்த பையனை ரத்து நான் டிவியில் நேற்று பார்த்தேன். அந்த பையனை ரத்த ஐட்டம்னாப்புல, அது ரத்த ஐட்டம்னு சொன்னாலும் நான் பார்த்தேன். தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்து தரணும். கடைக்கோடி தொண்டனு கூட போட்டேங்க மோடியா, கடைக்கோடி தொண்டனை கூட மோடி போட்டனுயா. ஆனாங்க இந்தியாவில் எவனும் தொட முடியாது. ஆனால் வேறு காங்கிரஸ்னால் நம்மளை காட்டி கொடுத்துருவோம். இந்த வாஜ்பாய் ஆட்சி நடந்துல அது காட்டி கொடுத்துற மாதிரி, காங்கிரஸ் ஆட்சி நடந்துல காலில் விழுந்துருவான். ஆனால் அப்படிப்பட்ட தலைவனை எவனே இருக்கும்னா இப்போ என் தலைவன் எப்படி இருக்கான், மோடியை கண்டா பயப்படுதாமல. அதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உள்துறை அமித்ஷா அவருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் முருகர் மாநாட்டுக்கு என்னோட நல்ல வீடியோலாம் பார்த்தேன். ஐயா நான் பங்கேற்க முடியல, நான் வெளியூர் போயிட்டேன். கேளுங்க, நம்மளை தமிழ்நாட்டுக்காரன் எவனும் தொட்டால் உலக நாடு நம்ம சப்போர்ட் பண்ணும். நமக்கு அமெரிக்கா, ரஷ்யா எல்லாம் ஃபுல் சப்போர்ட் இருக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உள்துறை அமித்ஷாவுக்கும் அன்பான நண்பர்களே, இந்தியாக்காரமலை தொட்டால் எவனையும் விடக்கூடாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் வணக்கம். நம்ம நாட்டில் இந்தியாவில் எவனும் தொட்டு போகக்கூடாது, சரிங்களா?
பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உள்துறை அமித்ஷா அவர்களுக்கும் அன்பானது. இதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் பயணம் பண்ணுங்கள். ஆனால் எங்கள் அண்ணாமலை விட்டுறாங்க சரிங்களா. பாரத் மாதா ஜெய். முருகர் மாநாடுக்கு பாரத் மாதா ஜெய். யார் முருகர் மாநாடு பாரத் மாதா ஜெய். அட்வா சாலிட்.